காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிலாளர்கள் சிஐடியு சங்கத்தினரோடு சேர்ந்து ஆட்சியர் அலுவலகம் நோக்கி நடைபயணம் மேற்கொள்ள முற்பட்ட போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருவருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை நம்ம செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம். விஜயன், கள தகவலை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. அது மட்டுமின்றி சுங்குவார் சத்திரம் பகுதியில் பன்னாட்டு தொழிற்சாலையான சாம்சங் இந்தியா இங்குதான் இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் பணியில் பல ஆயிரம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த ஆண்டு சிஐடியு தொழிற்சங்க அங்கீகாரம் மற்றும் பல்வேறு தொழிலாளர் நல கோரிக்கைகளை முன்வைத்து 40 நாட்கள் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை பிறகு தொழிற்சாலைக்கு பணிக்கு திரும்பினார்கள். இந்நிலையில் தொழிற்சாலையின் நிர்வாகத்திற்கு எதிரான செயல்களில் ஈடுபட்ட தொழிலாளர்களை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். 6 மாத காலமாகியும் தற்போது வரை அந்த 27 தொழிலாளர்களுக்கு பணி வழங்காமல் காலந்தாமதித்து வருவதாகவும் நிர்வாக போக்கை கண்டித்தும் பல கட்ட போராட்டத்தில் சிஐடி தொழிற்சங்கத்தினர் ஈடுபட்டனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொழிற்சாலை நிர்வாகத்தின் செயல்களை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சுங்காற்றத்தில் இருந்து 3 நாள் நடைப்பயணம் மேற்கொள்ள முடிவு செய்து அதற்கான அறிவிப்பையும் சிஐடியு தொழிலாளர் சங்கம் சார்பில் வெளியிடப்பட்டது. இந்த நடைப்பயணத்திற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இன்று காலை 10 மணி அளவில் சுங்காச்சத்திரம் பேருந்து நிலைய அருகே 50க்கும் மேற்பட்ட சிஐடியு நிர்வாகி சிஐடியு மாநில செயலாளர் முத்துக்குமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் நடைப்பயணமாக புறப்பட முயன்ற போது சுங்காச்சத்திரம் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருவருக்கும் பேச்சுவார்த்தையில் முரண்பாடு எடுபடாததால் இரு தரப்பினருக்குமே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தற்போது வைத்துள்ளனர். ராம்குமார். விஜயன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.